ஃபேமிலியே பார்த்துட்டோன்னு தாங்கவே முடியல விஜயால. ஏன் இப்படிலாம் தொல்லை குடுக்குறீங்க? இங்க யார் உங்கள வர சொன்னது? அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க தம்பி, நாங்க இங்க தான் இருப்போம். இவங்கள எங்களுக்கு ஒரு வழி சொல்லாம இவங்க பாட்டு விட்டுட்டு வந்தா என்ன கதை? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்குலாம் அறிவுன்றது இருக்கா? இல்லையா? நீங்க தானே வந்து கோர்ட்ல ஸ்டே வாங்குனீங்க. வீடு விக்க விட முடியும்னு பண்ணீங்க. அப்புறம் கோர்ட்ல பார்த்துக்கலாம் சொல்லி வந்தாச்சு. மறுபடியும் இங்க வந்து எதுக்காக தொல்லை குடுக்குறீங்க? இங்க பாருங்க தம்பி, எங்களுக்கெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு டைம வேஸ்ட் பண்ண முடியாது. நாங்க ஸ்டே வாங்குனது உண்மதான். ஸ்டே வாங்குனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீட விக்க முடியாம நீங்க எப்படியும் எங்களுக்கு பங்கு குடுத்துருவீங்க நம்பிக்கையில தான் நாங்க ஸ்டே வாங்குனோம். ஆனா நீங்க வீட பூட்டிட்டு வந்துட்டீங்க. நாங்க எங்க போறது? எங்களுக்கு வேற வழி கிடையாது. அதான் நாங்க இங்க வந்தோம். இங்க பாருங்க, இங்கலாம் நீங்க இருக்க முடியாது. இப்படியெல்லாம் தொல்லை குடுக்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? இந்த மாரி யாராவது செய்வாங்களா? என்ன ஆளுங்க நீங்கலாம்? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா கேளுங்க, இவங்கலாம் ஒரு மனுஷங்களே கிடையாது. இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த ஆள சொல்லணும். அந்த ஆள் போய் நல்லா சாக்கடையில விழுந்திருக்கான். உன் என்னத்த சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து ஏன் தான் இப்படிலாம் அவனுக்கு வந்து புத்தி கெட்டு போச்சோ! இந்த மாரி ஒருத்திக்கிட்ட போய் மாட்டியிருக்கானே என் புள்ள. அவன என்ன செய்யறது? அப்படி சொல்லிட்டு பாட்டி புலம்புறாங்க. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? இந்த மாரி இழுத்து விட்டுருக்காரு பிரச்சனைங்க. இந்த மாரி ஒரு கேடு கெட்டவ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளோதான். வாய மூடுறா. சும்மா வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. அத்தை இங்க வாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு விஜய். இங்க பாருங்க அத்தை, இவங்க போற மாரி தெரியல. இங்கேருந்து தொல்லை குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அதனால கொஞ்ச நாள் எங்க வீட்ல வந்து இருங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோனே, தம்பி உங்க வீட்ல எப்படி தம்பி இருக்க முடியும்? அங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. என்ன நினைப்பாங்க அவங்க? அப்படின்னோனே, அதெல்லாம் இல்ல அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, என்ன நம்பி வரமாட்டீங்களா? அப்படின்னோனே, அது வந்து தம்பி சொன்னா கேளுங்க அத்தை. நீங்க இங்க இருந்தா தானே இங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க எங்க வீட்ல வந்து இவங்களால என்ன பிரச்சனை பண்ண முடியும்? பார்த்துக்கலாம் அத்தை வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. வீட்ட பூட்டிட்டோனே அப்படியே செமையா முத்து மேல டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவங்க எங்க போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, அத்தை இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருங்க. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம். நாங்க தான் கூடவே இருக்கோம்ல அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரின்னு சொல்றாங்க. அடுத்து காவேரி, விஜய், அதுக்கப்புறமா வந்து சாரதா எல்லாருமே வந்து இந்த வண்டியை விட்டு இறங்குறாங்க. பார்த்தா முத்துமலர் வழியிலே உட்காந்துருக்காங்க வீட்டு வாசல்லையே. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அப்படின்னோடனே, அக்கா நீங்க எங்க போனீங்களோ அங்கே தானேக்கா நான் வர முடியும். நீங்க இங்க வந்துட்டீங்க, நானும் இங்க வந்துட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? உங்க பொண்ணு வீட்டில் உரிமை இருக்குன்னா எனக்கும் அவள் பொண்ணு பார்த்துட்டு தானே. நான் தான் சித்தி தானே அவளுக்கு. எனக்கும் உரிமை இருக்குல்ல இந்த வீட்டில். என்னது உரிமை இருக்கா? எவ்வளோ தைரியமாக தான் இந்த வார்த்தையெல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து செமையாக திட்டுறாங்க. அவங்களும் வந்து பேசுகிறாங்க. 2 வீட்டு சைடும் பயங்கரமாக பேசிக்கிறாங்க. விஜய் வந்து என் வீட்டில் யார் இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க? மரியாதை எங்கேருந்து போறீங்க? அப்படி இல்லைனா போலீஸை கூப்பிட்டு உங்களை வெளியே போக வைக்க வேண்டியும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. இங்கே வந்து இவங்க கத்தலாம் கேட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து வெளியே வராங்க. அன்பரசு அவங்க ஒய்ஃபு எல்லாருமே தாத்தா பாட்டிலாம் அவங்ககிட்ட வந்து மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து போலீஸை வர வைக்கிறார். போலீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் போய் தான் ஆகணும், அப்புறம் அவ்வளோதான், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து பாட்டி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு, வந்து இது கொஞ்சம் கூட சரியில்லை. பொண்ணை வீட்டு வாழ அமைச்சா இந்த மாதிரியா தொல்லை கொடுப்பீங்க? அவள் வாய் வெறுமா இருக்கா? இந்த டைமில் இந்த மாதிரிலாம் இருக்கலாமா? என் பேரனையும் அந்த பொண்ணையும் வந்து இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறீங்களா? அப்படி சொல்லிட்டு செம்மையாக சாரதாவை திட்டிடுறாங்க பாட்டி. சாரதா வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் என் வீட்லேயே நான் போய் பார்த்துக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. விஜயும் காவேரியும் கேட்காம கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடியாமல் கதறி கதறி அழறாங்க. விஜய் அவங்களுக்கு சமாதானம் சொல்லுறாரு. இங்கே பாரு காவேரி, நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நான் கண்டிப்பாக வைப்பேன், என்னை நம்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.